Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம அந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையா ஆர் செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. அதான் உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோ ஏயுடியில் ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ஒரு பெரிய இம்பேக்டான ஒரு என்ட்ரி இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 5 மினிட்டுக்குள்ளே இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். ஓகே, இதில் லாஸ்ட்டாக ஒரு என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு மார்க்கெட் கீழே இருந்து இப்படி மேலே போயிட்டு மேலே இருந்து கீழே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கான். ஆனால் கன்ஃபர்மேஷனில் நமக்கு 4 hour 15 minutes கன்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள். ரீஃபண்ட்மெண்ட், மிட்டிகேஷன், ரீஃபண்ட்மெண்ட், ஃபெயிலியர். ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட், ஃபெயிலியர். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஸோ 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நமக்கு இங்கே சப்ளை இருக்குது. இது ஒரு ஹிடன் சப்ளை இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஹிடன் சப்ளைஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் அங்கேருந்து தான் மார்க்கெட் கீழே போயிருக்கான். ஸோ இதில் என்ன ஒர்க் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். கீழே போகும்போது ரொம்ப ஒரு ஸ்லோவான மூமெண்ட் கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போ 4 hour போவோம். இப்போ 4 hour பார்த்தா இந்த இடத்துல ஃபுல்லாக கன்சல்டேஷன். ஸோ மார்க்கெட் நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கேருந்து இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த லோ எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி நமக்கு சப்ளை இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இதிலிருந்து தான் நமக்கு செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு இது பிவைஸ் பண்ணாலும் ஓகே, பண்ணலைனாலும் ஓகே, மார்க்கெட் மேலே இந்த சப்ளைக்கு போயிட்டு மேலே இருந்து செல் ஆகலாம். இது சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போது ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி போயிட்டு மார்க்கெட் நம்ம ஒன்ஸ் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுத்திருந்தேன். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம 4 hourல டெய்லியில் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் 1 minute இங்கே இருக்கக்கூடியது இதை பிவைஸாக எடுத்துகிட்டு இதை டிமாண்டாக எடுத்து இதிலேருந்து பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம டிமாண்ட்ஸ் எடுத்திருந்தோம். இந்த எல்லாருக்கும் தெரியும், வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு. இந்த டிமாண்ட்ஸ்லாம் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் மார்க்கெட் கீழே போயிட்டான். இதில் என்ட்ரி போகலை. அப்போது இந்த டிமாண்டில் ரீஃபண்ட்மெண்ட்டில் பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் ஒர்க் ஆகலை. இப்போ கீழே வந்துட்டான். ஸோ ஒரு சின்ன டவுட்டு இருந்தது, எதுக்கு கீழே வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வீக்லியில் போனேன். எண்ட் ஆஃப் த மார்க்கெட் பிகினிங் ஆஃப் த மார்க்கெட் போனேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பிஓஎஸ். ஸோ இது சோச், பிஓஎஸ் சோச், இது பிஓஎஸ். அடுத்தது இங்கே சோச், நல்லா பாருங்கள். ஓகேங்களா? சோச், பிஓஎஸ். இது பிஓஎஸ் நான் மார்க் பண்ணல, அப்படியே நீங்களே கொஞ்சம் பார்த்துக்குங்க. பிஓஎஸ் இந்த இடத்துல சோச், பிஓஎஸ் சோச். ஸோ இங்கே சம்திங் மிஸ் பண்ணியிருக்கேன். பிஓஎஸ் அப்போது இது சோச். அடுத்தது இந்த இடத்துல சோச், அகெயின் மேலே சோச். இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய லிக்விடிட்டிஸ். ஸோ இந்த இடத்துல ஃபெயில் பண்ணுறோன்னா நம்ம உடனே இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் இது நமக்கு சோச். அடுத்தது பிஓஎஸ். அப்போ கீழே இருக்கிறது இது சோச். ஓகேங்களா? அப்போது இது பிஓஎஸ். அடுத்தது இது சோச். இந்த இடத்துல ஹண்ட்டு, இது நமக்கு சோச். ட்ரெண்டியாக பார்க்கும்போது இது சோச்,
இதுவும் சோச் தான். இதுவும் சோச். அப்புறம் பிஓஎஸ். அப்புறம் நமக்கு என்ன நடந்திருக்கு? பிஓஎஸ் நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? வீக்லியில் ட்ரெண்டு வந்து பையில் வந்து இருக்கான். அந்த வீக்லியில் இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இன்னும் செல்லாக தான் போகுது இந்த டிமாண்ட் வர வரைக்கும். ஓகேங்களா? இப்போது டெய்லிக்கு வந்து போவோம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது, மிட்டிகேட் பண்ணியிருக்கான். பட் இந்த டிமாண்ட்லேருந்து பை கிடையாது. ஓகேங்களா? 4 ஹவர் வந்து போவோம். நம்ம ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் ஃப்ரேம். ஸோ 4 ஹவரில் அந்த டெய்லியில் எடுத்த டிமாண்டில் ஏதாவது ரீஃபைன்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ நோ ரீஃபைன்மெண்ட். சரி. இப்போது டெய்லியோட டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். இப்போது 4 ஹவரில் மார்க்கெட் மேலே இப்படி போகலாம். ஓகேங்களா? இதை பிஒய்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மேலே போனோன்னா இதிலேருந்து நமக்கு கண்டிப்பாக செல் வந்து இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த சப்ளையில் செல் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இங்கேருந்து மேலே போகாமல் இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது டெய்லிக்கு வாங்க, வீக்லிக்கு வாங்க. வீக்லியோட இந்த டிமாண்டில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து இந்த பிஒய்ஸோட எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இது. இப்போ ட்ரெண்டும் பை தான். இப்போது மார்க்கெட் ஸ்விங்கோட ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வந்துட்டுருக்கான் டிமாண்டுக்கு. ரைட்டா? ஸோ டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக மேலேருந்து வந்துட்டுருக்கான். இது இப்போ இங்கே பாருங்கள், இப்படி ஒரு மூவ் இருக்குது பார்த்தீங்களா? என்டையர்லி லிக்விடிட்டி. அப்போது இதோட ஹைன்றது வீக் ஹை. கண்டிப்பாக மார்க்கெட் எடுப்பான். மேலே இருக்கக்கூடிய ஹையும் எடுப்பான். இந்த என்ட்ரி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து ஃபஸ்ட்டு பை சொல்லிடலாம். இங்கே டிமாண்டில் இருந்து நமக்கு இந்த ஹை வரைக்கும் பை வந்து இருக்குது. ரைட்டா? ஃபஸ்ட்டு என்ட்ரி. அடுத்தது நம்ம 4 ஹவருக்கு போயிட்டு இந்த டிமாண்டுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை வந்து க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கங்க. இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும் அப்படின்னா மார்க்கெட் மேலே இருந்து வரணும். ஒன்று இப்படி வரணும், இப்படியே வந்துடணும். இப்படியே வந்துட்டானா பை வந்து ட்ரை பண்ணுங்கள், பை வந்து எடுங்க. ரைட்டா? இன்கேஸ் இங்கே பிஓஎஸ் பண்ணிட்டோ இல்லை பண்ணாமலோ மார்க்கெட் மேலே வந்தால் கண்டிப்பாக இந்த சப்ளைலேருந்து கண்டிப்பாக செல் வந்து இருக்குது, கீழே வந்துடுவான். எதுக்கு இங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு மூமெண்ட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடக்கலாம். ஓகேங்களா? இப்படி நடக்கலாம். அப்போ நடக்கிறதுக்கு ஒரு டிமாண்ட் வேணுமே, அந்த டிமாண்டு தான் டெய்லியில் இந்த டிமாண்டை சப்போர்ட் எடுக்கலாம். இது பவர் கிடையாது, பட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் வந்து இங்கேருந்து பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து 4 ஹவரில் இருக்குது. அப்படி பை போனோன்னா பை எடுத்துடாதீங்க. ஓகேங்களா? பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கங்க. பை எடுத்துடாதீங்க. ஓகேங்களா? பை மேனிபுலேட் ஆகி தான் மேலே போகும். அப்போது இங்கே போயிட்டானா இங்கேருந்து செல் கண்டிப்பாக எடுங்க. செல் வந்து செல்லுலேயே வந்து பெரிய ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? கீழே வந்துட்டானா டிமாண்ட் வரைக்கும் கரெக்டாக இந்த இடத்துல இந்த டிமாண்ட் வரைக்கும். ஓகேங்களா? வீக்லியோட இந்த டிமாண்டில் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இதோட பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க. பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கங்க. நிறைய பேர் பாயிண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க. இந்த மேலே இருக்கிற இந்த லைன் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய லைன், கீழே இருக்கக்கூடிய இந்த லைன்ன்றது கீழே இருக்கக்கூடிய இந்த பாரோட எண்டு கீழே. ஓகேங்களா? இது வந்து நோட் பண்ணிக்கங்க. சரி, அப்போது இது வரைக்கும் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுங்கள். இங்கே இருந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்கும் இன்கேஸ் மார்க்கெட் வேகமாக போனால் இது வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். ரொம்ப நாள் எடுத்துச்சுன்னா அப்படி ஹோல்டு பண்ண வேண்டாம், ரிஸ்க் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. சரி, அப்போது இது வந்து வீக்லி, டெய்லி 4 ஹவரில் நம்ம என்ட்ரி வந்து போகணும். ரைட்டா? இந்த இடத்துல 4 ஹவரில் நம்ம என்ட்ரி வந்து போகணும். 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் என்ட்ரி போகணும். ஸோ இந்த டிமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரியை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம சொல்ல முடியாது, அந்த சினாரியோ நடந்தால் தான் நம்மளால் வந்து இங்கே பை இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த சினாரியோ நடக்கட்டும், நடந்ததுக்கப்புறம் என்ட்ரி வந்து நான் யூடியூப்பில் கொடுக்குறேன். ஸோ எல்லோரும் வந்து டச்சிலே இருங்க.
ரைட். ஸோ இங்கேருந்து நமக்கு இப்படி ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சூப்பரான என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? எஸ்டர்டே வீடியோல அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய என்ட்ரி இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் எஸ்டர்டே வீடியோல ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணதுனால, நமக்கு வந்து இம்பேக்ட் ஆகலாம் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் வீடியோ பார்க்குறீங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ என்ட்ரி வந்து நல்ல என்ட்ரீஸ் வந்து இருக்கு. கெட்ட என்ட்ரீஸ் நமக்கு நம்மளோட ரூலுக்கு வராத என்ட்ரீஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? நல்ல என்ட்ரீஸ் வந்து நிறையவே இருக்கு. ரைட்டா? ஓகே. இந்த மந்த் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து நிறைய பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் வெரி வெரி ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்களோட ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் சேஃபாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.